ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற படம் 2024 ஒரு காமெடி ரொமான்டிக் ட்ராமா மலையாளம் படமான பிரேமலு. ஆக்சுவலி இந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டிலாக இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு மலையாள படம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கேரளாலேருந்து ஹைதராபாத்துக்கு அவர் ஃப்ரெண்டோடு வராரு. அவர் எதுக்கு ஹைதராபாத்துக்கு வராருன்னா, அங்கே ஒரு இன்ஸ்டியூட்டில் இந்த ஜேஇ எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்டியூட்டில் அவர் வந்து ஜாயின் பண்ணி இவர் ஃப்ரெண்டோ வந்து படிச்சுட்டு வராங்க. அங்கேயே தங்கி, அதாவது ஹைதராபாத்லேயே தங்கி. அப்போது ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கேரளாவிலேருந்து ஹைதராபாத்துக்கு வராங்க. அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணி அங்கே வேலை பார்த்துட்டு வராங்க. இப்போது ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கல்யாணத்தில் வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த கல்யாணத்தில் மீட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சில அஃபெக்ஷன் ஆகுது. முக்கியமாக நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் மேலே ஒரு அஃபெக்ஷன் ஆகுது. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட லவ் சொன்னாரா இல்லையா, இவங்க லவ் வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஆக்சுவலி இது வந்து யூஸ்வலான ஒரு டெம்ப்ளேட் கதை தான். ஆனால் இந்த படத்தை இவங்க நல்லா ஒரு காமெடியாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இவங்க ஹைதராபாத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இவர் வந்து ஹைதராபாத்தில் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் தங்கி அந்த ஜேஇக்கான அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக அந்த படிக்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம். முக்கியமாக இந்த படத்தில் நடித்த எல்லாரோடைய கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸு, அது நம்ம நேஸ்லன், அதாவது இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ, இவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம மமிதா பைஜு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக க்யூட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைலாக்ஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து இவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சங்கீத் பிரதாப் வந்து நடிச்சிருப்பார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, அவருடைய ஆக்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி காமெடி சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஷாம் மோகன் இவருடைய ஆக்டிங்கும் இவருடைய ஒரு சில காமெடி சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேத்யூ தாமஸ் வந்து நடிச்சிருப்பார் ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டரா. തോമസ് എന്താ കാര്യമായിട്ട് എഴുതുന്നുണ്ടല്ലോ. Mind your business, lady. It's Pascal's triangle. It's the expansion of binomial theorem. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தார் அந்த கேரக்டரு. அந்த கேரக்டர் நடுவில்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல இன்னும் காமெடியை வந்து பூஸ்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்தில் வர சாங்ஸும் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். சாங்ஸு எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். முக்கியமாக எனக்கு அந்த வெல்கம் டு ஹைதராபாத்னு ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஒரு சிம்பிளான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம், அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்ல காமெடியாக வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து நம்ம கடைசி வரையும் உட்காந்து பார்க்க வச்சுருக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மலையாள சினிமா. அதே மாதிரி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். ஆக்சுவலி அந்த இவர் வந்து யார் நம்ம ஹீரோ நேஸ்லன் வந்து மமிதா பைஜு கிட்ட லவ் சொல்லும்போது அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்பவே வந்து நமக்கு நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்தது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு.
ஸோ இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். நான் இந்த படத்தை மலையாளத்தில் தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்ட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன். அதனால் நான் மலையாளத்திலே வந்து இந்த படத்தை பார்த்தேன். ஸோ மலையாள படங்கள் நீங்கள் மலையாளத்தில் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த டப்பிங்காக இருக்கட்டும், அந்த ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரிஜினலாக இருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும்போது. அது உங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, பட் எனக்கு வந்து மலையாள படங்கள் நான் தமிழில் பார்க்கும்போது டப்பிங் நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். பட் டப்பிங் வந்து கொஞ்சம் சொதப்பி இருந்தாங்கன்னா நமக்கு படம் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து மலையாளத்தில் இந்த படத்தை வந்து பார்த்தேன். அப்புறம் இந்த படத்தில் செக்ஷுவாலிட்டி, நியூடிட்டி அந்த மாதிரி சீன் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் லைட்டாக ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ளாஷ் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க. அது வந்து பெரிய அடல்ட் கண்டென்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்லாம் இந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் வந்து நான் எப்போயோ பார்த்துட்டேன், பட் ரிவ்யூ போடுறதுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். இது லேட்டு தான் எனக்கு தெரியுது. பட் இனிமேல் அடுத்தடுத்த வர படங்கள் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரிவ்யூ போட பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காமெடி, ரொமான்டிக், ஃபீல் குட் ட்ராமா படம். ஸோ பார்த்து இந்த படத்தை நீங்கள் சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ லவ் யூ. കണ്ണാലെ കണ്ണാകെ തൊട്ടപ്പോ തന്നെ